மார்ச் மாதமே இவ்வளோ வெயில் இருக்குன்னா மே மாதத்தை பற்றி யோசிச்சு பாருங்க. கத்திரி பிறந்தா வெயில் கடுமையாக இருக்குங்க. கிணத்துல தண்ணி இருக்காது. மாடு மேயறதுக்கு எங்கேயுமே புல் பூண்டு எதுவுமே இருக்காதுங்க. அந்த மாதிரி நேரத்தில் உதவணுன்னா இப்போவே நம்ம மாட்டுக்கு தீவனத்தை சேர்த்து வைக்கணுங்க. கடைசியாக நிலத்துல அறுப்பறுத்தோம் இல்லைங்களா, அந்த வைக்கோலை மிஷினை வச்சு இந்த மாதிரி ரோலாக சுற்றிட்டோம். சுற்றின எல்லா ரோலையும் கொண்டு போய் ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி அடுக்கிட்டு அதுக்கு மேலே கண்டிப்பாக தார்ப்பாயோ இல்லை நிறைய வைக்கோல போட்டு நல்லா மூடி விடணுங்க. அப்படி மூடினா தான் மழையில் நனையாமல் ரொம்ப நாளைக்கு இந்த தீவனம் வரும். இதே முறையில் தான் வேர்க்கடலை கொடியுமே போர் போடுவாங்க. இதை கிராம பகுதிகளில் வைக்கப்போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா கலக்கா கொடி, அதாவது வேர்க்கடலை கொடியுமே இந்த மாதிரி போர் போட்டு வச்சுக்கிட்டா மழை நாளில் ஆடு மாடுகளுக்கு நம்ம தீவனமாக பயன்படுத்தலாம். அடிக்கிற வெயில கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அம்மா அப்பா தம்பி 3 பேரும் சேர்ந்து நல்லபடியாக வைக்கப்போரை போட்டு முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி விவசாய வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.